உள்ளூர்லேயே சுற்றிட்டு இருக்கிறோமே, கொஞ்சம் வெளியூரும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 470 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போனேங்க. அங்கே பார்த்தா காலையில் கூட்டம் கூட்டமாக நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்படி போன இடம் தாங்க கன்னியாகுமரி. சரி நானும் இவங்களோட சேர்ந்து நடந்து போகலாம் அப்படின்னு நடந்து போயிட்டே இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா, வடநாட்டுக்காரவங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக இருந்தாங்க. கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் போயிட்டே இருந்தேங்க. போக போக பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் மண்டபமும், கண்ணாடி பாலமும், திருவள்ளுவர் சிலையும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து முடிச்சு சூரிய உதயம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனேங்க. அன்றைக்கி சூரிய உதயம் வரவே இல்ல. சரி அது ஒரு ஃபெயிலியரு. அப்படியே கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே நடந்து போகலாம் அப்படின்னு நடந்து போனேன். பார்த்தீங்கன்னா, காற்று சரியான காற்றா இருந்தது. கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்டே இருந்தேங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, மீன்பிடி படகுலாம் நிறையா இருந்தது. சரி அதையும் பார்த்துட்டு, அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே போய் மொத்த கன்னியாகுமரி எப்படி இருக்கும் பார்க்கலான்னு ஒரு ஆசை. ஏன்னா நான் இதுவரையும் கன்னியாகுமரி போனதே இல்லை. முதல் முறையாக போனேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் கடலுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தே போயிட்டேன் தூரமாக. அப்படி நடந்து போய் கல்லெல்லாம் போட்டி போட்டிருந்தாங்க. பாதை இருந்தது. அங்கே போய் கொஞ்சம் தூரம் நின்றுருந்தேன். பார்த்தா அங்கே இருந்து பார்க்கவும் கன்னியாகுமரி வேறு லெவலில் இருந்ததுங்க. பார்க்குற அவ்வளோ அழகாக இருந்தது. சரி அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நடந்து வரலாம் அப்படின்னு நடந்து வந்து கண்ணாடி பாலத்துக்கு மேலே போகலான்னு ஒரு ஆசை. நாங்கள் போனதே அதுக்கு தான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே பாலத்துக்கு மேலே அனுமதி இல்லைன்ட்டாங்க. ஏன்னா பூம்புகார் கப்பல் போக்குவரத்து பாலம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்குது, இப்போ 3 நாளைக்கு படகு சர்வீஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு சங்கடம் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா, அங்கேருந்து வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி அவங்களோட சேர்ந்து நம்மளும் அப்படியே நடக்கலாம் அப்படின்னு நடந்து போயிட்டு இருந்தேங்க. அப்படியே கைவினை பொருட்கள்லாம் பார்த்துட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா, மூக்கத்தின் வீரியத்தால் கப்பலையே கவர்ந்தெழுத்த கன்னியாகுமரி கோயில் ஒன்று அங்கே இருக்குது. அதையும் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே கோயில் காமெண்ட் ஓட்டி நடந்து போயிட்டே இருக்கேன். அடுத்து போன இடம் தான் திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, வடக்கே இமயமலை, தெற்கே குமரிமுனை எல்லை வரையறுக்கப்பட்ட இடம் இந்த இடம் தான். அது அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கடல் ரொம்ப சுத்தமாக இருக்குதுங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கே ஒரு காந்தி மண்டபம் ஒன்று இருக்குது. அந்த காந்தி மண்டபத்தை போய் பார்த்து முடிச்சுட்டு அதில் வந்து இன்னொரு வரலாறும் இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அக்டோபர் 2ஆம் தேதி இந்த காந்தி மண்டபத்து மேலே சூரிய வழிபாடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல வரலாறுகளை சுமந்து இருக்கக்கூடிய ஊர் தான் கன்னியாகுமரிங்க.